பசி உலகத்தில் கொடுமையானது. பாரதியார் தான் சொல்லுவார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில் ஜகத்தினை அழிச்சிடுவோம். பசியோட அருமை பெருமையெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. காசு இருந்தாலும் பசினா என்னன்னு தெரியும். உலக நாடுகள் நீங்க அடிச்சுட்டு போரிடுறா, குழந்தைகளுக்கெல்லாம் பசி தானே இருக்கும். ஆண் பெண் அனைத்துக்குமே பசி பொதுவானது. உலக யூனிவர்சல், பசி பொதுவானது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டுல பாக்குற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கண்டதை ஆர்டர் பண்ணி அப்படியே வச்சுட்டு கிளம்புறாங்க. அதாவது ஊருக்கே சோறு போடுற விவசாயி வந்து இங்க கடனாளியா பட்னியாகவும் வறுமையினாலும் மருந்து குடிச்சிட்டு சாகுறாங்க. கடன் கட்ட முடியாம நிலத்தை வித்தா கட்டிடலாம், நிலத்தை விற்க மனம் இல்லாம மருந்து குடிச்சு செத்து போடுறாங்க விவசாயம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பசி வந்தா பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சார், அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது வரையும் சொல்லுங்களேன். ஏன்னா பலரும் பலவாறு சொல்லியிருக்காங்க. பத்தும் பறந்து போகும்னா எனக்கு சொன்னது எப்படி சொன்னா, சோத்து பணம் இருக்க அதுல அடியில் ஓட்டிருக்கும் 10, பசிச்சா அதை எடுத்து சாப்பிடுவோம். நாங்கள் உண்மைதான். ஆனா அந்த 10 இல்லை. இது உனக்கு பசி தாங்கலைன்னா முதல்ல எதிர்மா போகுமா, மானம் போகுமா. முதல்ல அந்த 10ஐயும் சொல்லிடுறேன், அப்புறம் விளக்கம் சொல்றேன். முதல்ல போறது மானம் போகுமா, அடுத்து கல்வி, அடுத்து குலம் ஜாதி, அடுத்து வன்மை, அடுத்து அறிவுடைமை, அடுத்து தானம், அடுத்து தவ வலிமை, அடுத்து உயர்ச்சி, அடுத்து தாளாண்மை, அடுத்து தாமுறுதல். இந்த 10 பறந்து போங்கிறார். இது வந்து ஔவையார் வந்து நல்வழி நூல்ங்கிற ஒரு புத்தகத்துல இதை சொல்லியிருக்காங்க. இது பல குழப்பமாயிட்டு. இது யார் சொன்னது? ஔவையார். பல ஔவையார் இருந்திருக்காங்க, அதான் நானும் கண்டுபிடிச்சது. அப்படியே அதுல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு ஆள் இவ்வளவு தூரம் எழுதியிருக்க முடியும். காலங்கள் வேற வேறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பசி வந்தால் உன் மானம் போயிடும். யார்கிட்ட கையேந்த கூடாத ஏந்திருவோம். நமக்கு ரொம்ப இமேஜ் பார்த்து இருந்த இடத்துல கூட வாழணுமே, கையேந்திரும். அடுத்து கல்வி. அது வறுமை நிற சிவப்புல சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிழிச்சு போடுவாரு. வறுமை நிற சிவப்புன்னு ஒரு படம் இருக்கு, தயவு செய்து ஒரு முறையான அந்த படத்தை பாருங்க. கமலஹாசன் நடிச்சது. பாரதி அதுல ஃபுல்லாவே வருவார். அதுல பாரதியார் கமலஹாசன் ஐயோ பிள்ளை வாழ்த்து பிள்ளையா இருப்பார். அந்த அந்த நல்லா இருக்கும். அது ரொம்ப அருமையான படம். அது கடைசியாக பார்பர் ஆயிடுவார். படம் அருமையா இருக்கும். அடுத்து குலம், சாதி பெருமை பேசுவாங்கல்ல. நாங்கள்லாம் போயிடும் பசி வந்தா. வேலைக்கு போய் தானே ஆகணும், அடுத்த வீடு பார்க்காம. அடுத்து வன்மை. வன்மைனா வாரி வழங்குதல், வள்ளலா இருக்கிறது. காலி ஆகிடும், ஒன்றுமே கிடையாது. இல்லை பசி வந்தா வள்ளல்லாம் எங்கே போய் இடிக்கிறது, இன்னும் தானே ஆகணும். அடுத்து அறிவுடைமை. ஆரைட்டி மாதிரி பேசுவாங்க, பயங்கர விளக்கமா. 4 பிளாட்டோ, 5 ரூஸ்வெல்ட்டு, 10 ஓஷோ, 8 திருவள்ளுவர் லெவலில் பேசுவாங்க. அதெல்லாம் அவுட் ஆகிடும், காலி தான், பசி தான். அடுத்து தானம், கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது உன்னால முடியாது. அடுத்து தவ வலிமை, பயங்கரமா உட்காந்து முனிவர் தவ வலிமை, அது பசியோட செஞ்சிடும். பசிதான் மேலோங்கி நின்றோம். நம்ம இப்போ வந்து விரதம்லாம் இருப்போம். நான் கடந்த ஆண்டு நோன்பு வச்சிருந்தேன், அத்தனை நாள் ப்ராப்பரா வச்சிருந்தேன். ஏன்னா அது ஒரு இருந்து பார்க்கலாம் வலிமை. ஆனா இந்த ஆண்டு மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு நாள் வச்சா ஒரு நாள் வைக்க முடியல. காரணம் பசி தாங்கலை. அதான் உண்மை. தவ வலிமை அது போயிடும். அடுத்து உயர்ச்சினா அந்தஸ்து. எங்க குடும்பம்லாம் அந்த காலத்துலேருந்து ஐயா கொஞ்சம் சோறு கொடுங்களேன், பசி அதை கொண்டு வந்துடும். அடுத்து தாளாண்மைனா முயற்சி செய்யுது. கடுமையான ஒரு முயற்சி செய்வேன், பசி இருந்தால் என்ன செய்வேன், முயற்சி செய்ய முடியாது. கடைசியாக வச்சாம்பர் ட்விஸ்ட, தேனின் கசிவந்த மெல்லியார் மேல் காமுறுதல். தேன் மாரி சுவையான மெல்லியார் மேல் காமுறுதல். அந்த சொல்லக்குள்ளேயே அவங்க மேல காமமே அறுந்து போயிடுமா. எப்படி ஒருத்தர் குளிக்க அது பண்ணிருங்கிற மாதிரி காமமே அத்து போயிடும். இதுதான் பசி வந்தால் 10 பறந்து போகும். பசி உலகத்தில் கொடுமையானது. பாரதியார் தான் சொல்லுவார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில் ஜகத்தினை அழிச்சிடுவோம். பசியோட அருமை பெருமையெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. காசு இருந்தாலும் பசினா என்னன்னு தெரியும். நோன்பு வைக்கிறதோட நோக்கமே அதுதான். சக மனுஷன் பசினா எப்படி இருக்கும் அப்படின்றது அதோடைய பசியில இருக்கவங்களோட வந்து வலி எவ்வளவு கஷ்டம்ன்றது இஸ்லாமியர்களுக்கு தெரியணும்னா அந்த நோன்பு நம்மளதுல மிளகு விரதம்னு ஒண்ணு இருக்குங்க. 8 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், 24 hours. அதெல்லாம் சான்ஸே இல்லை. முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது அப்படியே போகணும். அது உடல் தாங்கணும் முதல்ல எதுவாக இருந்தாலும். நோம்புக்குமே நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, விதிவிலக்கு உண்டு. பயணத்தில் உள்ளவர்கள், உடல் நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடியாதவங்க விட்டுருங்க, தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. நோம்புக்கு சொல்கிறேன். ஸோ
பசியை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கு. உலக நாடுகள் நீங்கள் அடிச்சுட்டு போரிடுறா, குழந்தைகளுக்கெல்லாம் பசி தானே இருக்கும். ஆண் பெண் அனைத்துக்குமே பசி பொதுவானது, உலக யூனிவர்சல், பசி பொதுவானது. எல்லா ரிலீஜன்லையும் கிறிஸ்டியன்ஸ்லையும் ஃபாஸ்டிங்கை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் வச்சாங்க காலையில். ஃபாஸ்டிங் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கும், உடச்சி விடுறோம் அப்படின்னு. இந்த சாப்பாட்டு ராமன் ஒரு நிகழ்ச்சி ஒருத்தர் நடத்துறாரு. சாப்பிட்றதே பிறந்தது அப்புறம் 10 பிளேட் பிரியாணிலாம் சாப்பிட்றாரு. பட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, அவர் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன சக்கரை இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரையிலையும் யார் ஒருத்தவங்க பசின்னு கையேந்தினாலும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது சாப்பாடாக வாங்கி கொடுங்க. நீங்கள் விளக்கெல்லாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. வேலைக்கு போக விருப்பம் இல்லை. உலகத்தில் போதுன்னு சொல்கிறது சோறு மட்டும்தான். 10 பவுன் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 20 பவுன் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 100 ரூபா கொடுத்தா 100 எவ்வளோ கொடுத்தா வாங்கிப்பேன். இல்லைங்க போதுங்க, சாப்பிட்டாங்க, போதும் போதும் போதும். ஒரு ரூபாய் கூட சாப்பிட முடியாத விஷயம் சாப்பாடு. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் பார்க்குற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கண்டதை ஆர்டர் பண்ணி அப்படியே வச்சுட்டு கிளம்புறாங்க. நல்ல விஷயமே இல்லை. உங்க பிள்ளைங்களுக்கு சுத்தமாக சாப்பிட நபிகள்லாம் சுத்தமாக சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காரு. வழிச்சு அத்தனை வரலையும் சூப்பி சாப்பிடணும். ஏன்னா அந்த ஒரு அரிசியிலையும் உன் பேருக்கு எழுதப்பட்டுள்ளது. எவனோ ஒருத்தனுக்கு போக வேண்டியது, நீயா வீணாக்குறாது அடியில பூந்து. ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்தமாக சாப்பிட சொல்லி கொடுது. தட்டை கிளீனாக வழிச்சு சாப்பிடணும், கையெல்லாம் நக்கி. ஏன்னா நபிகள்லாம் இதில் சுரப்பிகள் இருக்குங்கிறாரு, செரிமான சக்தி இருக்குங்கிறாரு. ஃபுல்லாகவே சாப்பிடுங்க, சாப்பாடை வீண் பண்ணாது. ஏன்னா உணவு இல்லாமல் நிறையா பஞ்சத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் மார்க்ஸ், தாஸ் காப்பிட்டல் புத்தகம் எழுதினார்ல மார்க்ஸ், அவருக்கு சாப்பாடு கிடையாது, பட்டினி. பொண்டாட்டி மார்பை பிதுக்கினப்ப ரத்தம் தான் வந்திருக்கு, பிள்ளைக்கு பால் இல்லை. அப்போ கூட ஷூவை விற்றுட்டு மார்க்ஸ் சூட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம். ஏன்னா மார்க்ஸ் இங்கே முக்கியம், அவன் எழுத்து இங்கே முக்கியம். அடுத்த முறை ஒரு பிறவி இருந்தால் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க மார்க்சிஸ்ட் நம்பினவங்க, இன்னொரு நம்பிக்கை இல்லை. இதே பிறவி இருக்கணும், இதே ஒரு மனைவியா போகணும், இதே வறுமை எங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்னியோட சொன்னது. ஸோ உனக்கு 5 இட்லி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 6வது இட்லி மல்லு கட்டி தின்னா அது இன்னொருத்தோட இட்லி. அது காலையில் ஒரு இட்லி வைக்கிறாங்க, 2 சட்னி வைக்கிறாங்க, அப்புறம் தோசை சுடுறாங்க, அப்புறம் சோறு வடிக்கிறாங்க. எத்தனை டிஷ்ஷு ஒரு வேலைக்கு? ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு கறி சோறு போதும், ஒரு காய்கறி. அந்த மாதிரி வாழ்வியல் முறை இங்கே மாறலன்னு சொல்ல வர்றேன். பசிக்கு மீறி சாப்பிட்ற உணவு அடுத்தவங்களோட விஷம் தான். அது மிகுதினும் தீதே குறைதினும் தீதே நான் வள்ளுவேன். அதிகமாக சாப்பிட்டாலும் விஷம்தான், கம்மியாக சாப்பிட்டாலும் விஷம்தான். சாப்பாடு இன்னொருத்தர், அதாவது பசித்த ஒரு மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும். கம்யூனிசம் இருக்கும். கம்யூனிசத்தை அழிக்கவே முடியாது, பசியை ஒழிக்கவே முடியலையே. என்னென்னவோ பண்ணுறாங்க, ஆனால் பசியை அழிக்க முடியல. ஏங்க எங்கள் பகுதியில் சிஆர்னு ஒரு நெல் வந்துச்சு, இப்போ அது பல பேர் ஆகிட்டு. அதுக்கு இன்னும் கருப்பு நெல், மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாம் எங்கள் வீட்டில் விளையுது. அது எங்களுக்கு தான் விளையுது, ஏன்னா அது நிறைய மகசூல் இல்லை. அப்போ வறுமை இருந்திருக்கு. சிஆர்னு ஒரு நெல் வந்த பிறகு மகசூல் அதிகமாயிட்டு, வறுமை ஒழிஞ்சிருக்கு. நம்ம ஒரு விஞ்ஞானத்தை நம்ம பொய்ஞானம் பேசுகிறோம், பழம்பெருமைகள் பாரதி சொல்லுவோம், இன்னும் பழம்பெருமைகள் பேச வேண்டான்னு. எங்கள் வீட்டில் கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா இருக்குது, எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது விளைவிக்க முடிச்சு ஹார்வெஸ்டிங் பண்ண முடியல. ஏன்னா இவ்வளோதான் வருது, அது மிஷின் வச்சு அறுக்க முடியல, ஆள் வச்சு அறுக்கணும், அடிக்கணும், அதுக்கு லேபர் இல்லை. இப்போ எல்லாரும் பசி வந்தா நம்ம என்னென்னவோ யோசிக்கிறாங்க சார், வறுமையில இருக்கிறோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறோம். ஆனால் அதை விளைய வைக்கிற விவசாயம் பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லையே. அதான் பசியை பற்றி எல்லாம் சொன்னோம். விவசாயம் வந்தாலும் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லை. காரணம் விவசாயத்துக்கு டிராக்டர் விற்கிற டிராக்டருக்காரன் பணக்காரனாக இருக்கான், சாக்குக்காரன் பணக்காரனாக இருக்கான், மோட்டர் விற்கிற பணக்காரனாக இருக்கான், பெட்ரோல் டீசல் விற்கிற பணக்காரனாக இருக்கான், விவசாயத்தை தொட்டி சிமெண்ட் கம்பெனி விற்கிற பணக்காரனாக இருக்கிறான், விவசாய பைப் லைன் விற்கிற பணக்காரனாக இருக்கான், விவசாய தண்ணி காவேரிக்கு போராடுறவன் பணக்காரனாக இருக்கான், காவேரிக்கு நீர் வேணும்னு போராடுறான் பாரு, அவன் பணக்காரனாக தான் இருக்கிறான். ஆனால் அந்த விவசாயி மட்டும் ஏழையாகவே இருக்காரு. காரணம் மதிப்பு கூட்ட முடியல விவசாயிகளை. நெல்லாவே கொடுக்குறேன், நெல்லை இதே அரிசியாக வடிச்சு நான் சோறாக்கி ஒரு குழம்பு வச்சு வித்தேன்னா சாப்பாடை வந்துடுவேன். 2 ஆளுக்கு அரிசியில் உனக்கு ஒரு டிஃபன், ஒரு சாப்பாடு போட்டுருவேன். 2 டம்ளரில் ஒரு சாப்பாடு 100 ரூபாய் 150 ரூபா வித்துருவோம் ஒரு மீன் குழம்போட. ஆனால் ஒரு டம்ளர் அரிசியில் என்ன ரேட்டு விற்கிறது? நெல்லுக்கு விலை இல்லை, வாட்டருக்கு விற்கிறீங்க விலை, நெல்லுக்கு என்ன விலை இருக்கு? ஆனால் அவங்கள வச்சு எல்லாருமே முன்னேறாங்க. ஆனால் எல்லாம் விவசாயம் பேச ஆரம்பிச்சுட்டான். ஆனால் ஒருத்தர் அம்மா ஜல்லிக்கு செய்யறது கிடையாது. பயிர் கடன் என்ன கடன்? விவசாயிக்கு என்ன கடன்? கொடுக்க வேண்டிய சும்மா அப்புறம் கடன் கேட்குறேன். என்ன படிப்பு கடன்? படிப்புக்கு எஜுகேஷன் லோன் என்ன? எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும். அவங்க வறுமையில மாட்டை வச்சு கடன் வாங்குறாங்க. கடன் தாங்க, ஒரு மாதம் நம்பி கூட லோன் கொடுக்குறாங்க. விவசாயம்லாம் பேசுறது நல்லா இருக்கும்.
நான் வந்து ஒரு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணுறேன் எங்கள் நிலத்தை. அதெல்லாம் ஒன்றும் பெரிய அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கலாம் வர்றதில்லை. போடுறது வயலுக்கு வயல் அப்படியே இருக்கும். ஆனால் எதோ அப்படியே முன்னோர்கள் கொடுத்த இடத்த அப்படியே போட்டு பூட்டாம்பார் மெட்ராஸ் பக்கம்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏதோ 4 பேருக்கு சோறாகட்டும், அந்த இடத்துல 4 பேர் வேலை செய்யட்டும், ஏதோ ஒரு நமக்கு அரிசி கிடைக்குது. வயலை சும்மா விட்டுறக்கூடாது, வயல் வீணாக போயிடும். அதாவது ஊருக்கே சோறு போடுற விவசாயி வந்து இங்கே கடனாளியாக பட்னியாகவும் வறுமையினாலும் மருந்து குடிச்சிட்டு சாகுறாங்க. கடன் கட்ட முடியாமல் நிலத்தை விற்றா கட்டிடலாம், நிலத்தை விற்க மனம் இல்லாமல் மருந்து குடிச்சு எடுத்து போடுறாங்க விவசாயம். அது எங்கள் பகுதிகளில் அதிகம், விவசாயம் டெல்டா மாவட்டங்களில். உங்கள் பிள்ளைக்கு ஹோட்டலில் சோறு விட்டவுள்ள இந்த நெல்மணி வயலில் விழுந்து போயிருக்கலாம், டிராக்டரில் விழுந்திருக்கலாம், லாரியில் விழுந்திருக்கலாம், மெல்லுலேயே அரைக்கப்படாமல் வந்திருக்கலாம், மெல்ல அரைப்பட்டு சாக்க மாட்டாமல் வந்திருக்கலாம், அண்ணாச்சி கடையில் வேற ஒருத்தர் கை கூட இந்த அரிசி போயிருக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து கீழே விழாமல் எழுதிங்காமல் அடுப்பில் போடவுல கீழே விழாமல் வெந்து தட்டுக்கு சோறாக வந்துட்டு வேஸ்ட் பண்ணாது. எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சாப்பிடு, போட்டு இஷ்டத்துக்கு ஊட்டி விடாதீங்க, புள்ள பெருத்து போயிடும். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, பசியோட யாரையும் விட்டுறாதீங்க. பசி வந்தால் 10 பறந்து போகும். நன்றி.